இனிவெளியே சச்சு கிராம் சென்ற கார்த்தி சந்தியா எங்கே சென்றால் விடப்போவது கிடையாது. வருகிறேன். உன்னை கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். தோற்று முழுவது காட்டி ஓடிவிட்டேன் என்று ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றாயா? உன்னை கொல்லாமல் விடவே மாட்டேன். நீயா நானா இரண்டு பார்க்க வேண்டும். நான் யாரு, எப்பேற்பட்டவன், என்ன வரம் வாங்கியிருக்கிறேன் என்று தெரியாம என்னிடத்தில் வாடி கொண்டிருக்கின்றாயா? அவ வர மாதிரியாமல வந்தாய், இங்கு வந்தாய். என்னுடைய பாதத்தில் பணிந்து சென்று விட்டால் உனக்கு நான் உயிர் சேர்ப்பேன். ஓடிவடா. அசுரகுலத்திலே பிறந்த உனக்கு எந்த ஒரு ஆணவம் என்றால் பன்னீர் குலத்தில் பிறந்த எனக்கு எந்த ஒரு ஆணவம் இருக்கு? என்னடா அப்படியே உழைக்கு வளைக்கு சமன். என்னடா என்னடா
வடிக்கிறாய் சென்ற இடத்தில்தான் வெற்றி கண்டனர். அந்த மாதாவிடத்திலே நான் தோல்வி செய்து கண்டுவிட்டேன் தாயே. நான் என்ன செய்வது தெரியாமல் செய்கிறேன். தோல்விக்கான காரணம் என்ன தெரியுமா தாயே? என்ன காரணம்? அவரோட இருக்கிற அவருடைய தாய் வடபத்திரகாளி அவர் கருத்திலே ஒரு சிவசங்கம் இருக்கின்றது. அந்த சிவசங்களுக்கு புனிதமான நீரை செலுத்தவுடன் படிந்த முனைகள் அழுத்தம் மீண்டும் உயர்வற்று விட்டது. அவருக்கு சமம் செய்தேன். சமர என்ன வெற்றி பெற முடியவில்லை தாயே. மகனே கலங்க வேண்டாம். எழுதுறப்பா எழுதுறேன். மகனே அவரை அழைக்க வேண்டும் என்றால் அந்த வடபத்திரகாளி கரத்தில் இருக்கக்கூடிய சிவசங்கை உடைக்க வேண்டும். ஆமா என்ன உடைக்கிறாய்? ஆமா மகனே. ஆனால் அதை நீ உடைக்க கூடாது. உன்னுடைய மகன் நீலகண்டன் தான் உடைக்க வேண்டும். அப்படியோ? ஆமா. அப்படியே மகனை இப்போது சமைக்க சென்று விடலாமலை புறப்படு. மகனை நீலகண்டா எதற்காக அழுத்தம் தெரியுமா? ஏன் அதில் வாதாமி ஆமா அவன் பணிகள் மீண்டும் உயிர் பெற்று விட்டன. என்ன ராத்திரியும் ஆமா என்ன தெரியுமா? அவருடைய இருக்கிற தாயார் மொத்த வடபத்திரகாளி ஒருவர் அவர் கருத்திலே சிவசங்கு ஒன்று இருக்கிறது. அந்த சிவசங்களுக்கு புனிதமான நீரை தெளித்துவிட இந்த பணிகள் அனைத்து மீண்டும் உயிர் பெற்று விட்டது. ஆகையால் இப்போது என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அங்கே சென்று அவர் கருத்திற்கும் சிவசங்கை நீ உடைத்து விட்டு வர வேண்டும். அத்தையே அது என்ன ஆகுமா? ஏன் முடியாது? வேணுமானால் தாயை கேட்டு போ. சரி தாயே மகனே சொல்லுங்களப்பா. அந்த சிவகங்கை உன்னால் தான் உடைக்க முடியும். ஓ என்னால் ஒரு நாள் மட்டும்தான் உடைக்க முடியும். சரி நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக போக வேண்டாமா? ஏறம்மா ஏனென்றால் வடபத்திரகாளியார் அகோர உருவத்தோடு இருக்கின்றார். நேருக்கு நேரே சென்றால் அந்த சிவசங்கை உடைக்க முடியாது. அவள் கண்ணில் படவே கூடாது. ஆபத்து நேர்ந்துவிடும். ஆகையால் பின்புறமாக இருந்து சிவசங்கை நீ உடைக்க வேண்டும். தாயி நீங்கள் உடைத்தால் நிச்சயமாக நான் அப்படியே செய்து முடிக்கிறேன். புறப்படு. வெற்றி உடைக்க. சென்று வரவன் இன்று ஆழக்காடலை வரட்டும் பார்க்கலாம். இங்குதான் இருக்கிறான் அந்த வடபத்திரகாளி. என் தாய் உரைத்த பிரகாரம் எதிரே நின்று சென்றால் அதனால் எனக்கு ஆபத்து நேர்ந்துவிடும். அதனால் இப்போதைய மறைமுகமாக இருந்து பின்னோக்கி அந்த பங்கை உடைக்கிறேன். எங்கே சென்றாலும் சரி உன்னுடைய அசுரகுலத்தை அழிக்காமல் விடுத்துவிட்டு செல்ல போவது பரந்தா. எனக்கு வெற்றி கிடைத்தது. இன்று அவனோடு என்னால் சம செய்ய முடியவில்லையே. தாயே நேற்றைய தினம் எனக்கு வெற்றி. ஆனால் இன்று அவன் என்னை வெற்றி கண்டு ஓடிவிட்டாரே. அவனுக்கு முன்னால வெல்ல முடியாது. ஏனென்றால் என்னுடைய கருத்தில் இருக்க சிவசங்கு உடைத்து விட்டது. ஆகையால் இடத்துல பலமில்லை. அவனை உன்னை அழிக்க முடியாது. என்னால் அவனை அழிக்க முடியாது. நீ காலங்காலமாக உனக்காக நான் படையிலிட்டு உனக்கு பூஜை போட்டு வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்க அண்ணவன் வந்தா அவனை அழிக்க முடியாது. உன்னுடைய கருத்திலே இருந்த சங்கே உடைத்து விட்டது. சந்தை அர்த்தம் இவ்வளவு நாளா உனக்கு நான் பூஜை போட்டிருக்கேன். என்னுடைய வார்த்தையை கேட்கல. அவனை நான் கொல்ல வேண்டும். அதற்கு துணை புரி போட்டே இல்லையா?
மாட்டேன் நீ முடியாதுன்னா ஏய் அடிக்கோர் ரூபா சாவதான் போறேன் 6 பேர் இருப்பார் பஞ்சப்பாண்டவர்கள் 100 பேர் கௌரவர்கள் எங்கிருந்தாலும் சாவ நிச்சயம் என்று அன்று உரைத்தான் கர்ணன் இன்று நான் அதற்கு ஏமாற்றமாக இருக்க போகிறேனா இல்லை